வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரெஸ்லிங் ஓஜி. நம்ம பிரான் ஸ்ட்ரோமன் WWE போனாலும் நீண்ட நாளாக ஒரு சாதனையை பண்ணிட்டு இருக்காரு. மேட் டைட்டில் எங்கப்பா போனார் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்களா? வாங்க இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் WWEக்கு வரதுக்கு ரைபேக் ரொம்பவே துடிக்கிறாரு. வாங்க அதுக்கான காரணத்தை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஏங்க உங்களுக்கு மேட் டைட்டிலை பற்றி தெரியுமாங்க? இந்த கூமாப்பட்டி வரதுக்கு முன்னாடியே ரெஸ்லிங் சேனலில் ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரோ ஜெனரேஷனை உருவாக்கினவர் தான் மேட் டைட்டில். ஆக்சுவலி எனக்கு மேட் டைட்டில் ரொம்ப பிடிக்குங்க. ப்ரோ அப்படின்னு அழகாக பேசுவார். அவருடைய பேச்சு ஸ்கில் மட்டும் இல்லை, மேட்சோட ஸ்கில்லும் ரொம்பவே நல்லாயிருக்கும். மேட் டைட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒரு என்டர்டெய்னர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட மேட் டைட்டில் ஒரு சிங்கிள் டிவிஷனில் மட்டும் இல்லாமல் ஒரு ஹெவிவேட் டிவிஷனில் கூட நல்லா தான் காட்டினாங்க. ஈவன் ரோமன் ரெயின்ஸ்க்கு எதிராக கூடலாம் பார்த்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேன் மோத வச்சார். அந்த அளவுக்கு மேட் டைட்டிலை நம்பினார். மேட் டைட்டில் ஒருவேளை WWEல இப்போ இருந்திருந்தால் அவர் வேர்ல்டு சாம்பியனோ அல்லது அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனோ கண்டிப்பாக மாறி இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸோடைய ஒரு மிகப்பெரிய ட்ரீம் மேன் ஓகே ப்ரோ. நம்ம ராண்டி ஆட்டனை எப்போவுமே ஒரு ஹெவிவெயிட் சாம்பியனாக தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ராண்டியும் டாக்டிங் டிவிஷனில் இருக்க நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற பேச்சை சொல்ல வச்ச ஒரு டீம்னா ஆர்கே ப்ரோ. அந்த ராண்டி ஆட்டனும் மேட் டைட்டிலும் சேர்ந்து அந்த அளவுக்கு காம்பினேஷனாக சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. இப்போ கூட ஆர்கேஓ ப்ரோவா அந்த டீமா வந்தால் நல்லா தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்குன்னா அதுக்கு காரணம் மேட் டைட்டிலோடைய அந்த டீம் பர்ஃபார்மன்ஸ். அது பிச்சு உதறி இருப்பாருங்க. இப்போதைக்கு மேட் டைட்டில் பார்த்தீங்கன்னா WWEல இல்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். WWEல பார்த்தீங்கன்னா சிலும்பு சேவைகள் மற்றும் எங்கெல்லாம் போனாரோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்களை வம்புக்கு இழுப்பார். ஆக்சுவலி நம்ம மேட் டைட்டிலுக்கு பொம்பளையை காட்டிலும் ஆம்பளைங்க மேலே கொஞ்சம் லவ்ஸ் அதிகம். ஸோ இந்த மாதிரி பண்ணதுனால செக்ஷுவல் இஷ்யூவை காரணமாக காட்டி WWE வந்து இவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவர் WWE விட்டு போகிறதுக்கு காரணம் செக்ஷுவல் இஷ்யூ. அதனால் அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் இவரை பெருசாக ஏற்றுக்கலை. ஏன்னா WWEல அவருடைய கிளைன் அப்படிங்கிறது நல்லா இருந்தது. WWE புஷ் நல்லா தான் கொடுத்தாங்க. இவர் புஷ் கொடுக்காம வைக்கல அப்படின்னு இல்லை, நல்லா புஷ் நல்ல ஒரு புஷ்ஷில் தான் வச்சுருந்தாங்க. அப்படி இருந்தும் WWE ரிலீஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அவருடைய பிஹேவியர் சரியில்லை அப்படிங்கிறது தான். இந்த பிஹேவியர் சரியில்லை அப்படின்னாலே அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் எடுக்க மாட்டாங்கங்க. அதுதான் மேட் டைட்டில் கெரியலையும். ஏன்னா இப்போது மற்ற ரெஸ்லர்ஸ் WWE விட்டு போகிறதுக்கு காரணம் இருக்குது, அவங்கள ஒழுங்காக யூஸ் பண்ணலை. அப்போ அவங்கள ஈஸியாக அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் எடுத்துக்குவாங்க, டீன் ஆம்ப்ரோஸ் மாதிரி. பட் ஆனால் இவருடைய பிஹேவியர் சரியில்லை. இந்த மாதிரி பொம்பளை வீக்னஸ் அப்படின்னா கூட பரவாயில்ல, ஆம்பளை வீக்னஸ் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டம்ல. அதனால் மேட் டைட்டில் AEWலையோ TNAலையோ அதர் ரெஸ்லிங் கம்பெனிலையோ எடுக்கவே இல்லை. ஆக்சுவலி இப்போது WWE பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்லிங் கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கனால அங்கே தான் இவரை எடுக்கவே மாட்டுக்காங்க. WWE பக்கம் இவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு சில பேச்சுவார்த்தைகள்லாம் இருந்தது. 2025 கூட WWEக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணார். ஆனால் அந்த நேரத்தில் கூட பொம்பளைங்க கூட சிம்னிசம் பண்ணி அப்படி இப்படிலாம் பேசியிருக்காரு. அந்த பொண்ணுங்க கேஸ் கொடுத்துட்டு சரி இவன் இன்னும் திருந்தலப்பா இந்த மேட்ரில் இவனெல்லாம் இப்போ எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு WWE வந்து மீண்டும் கழிச்சு கட்டிட்டாங்க. நல்ல திறமையுள்ள ரெஸ்லர் தான், நல்ல ஃபேன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற ரெஸ்லர் தான். பட் நான் பொம்பளை சோக்களையும் ஆம்பளை சோக்களையும் கொஞ்சம் வினோதமான ஆளாக இருந்திருக்காரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா WWE இவரை இது வரைக்கும் எடுக்காமல் இருந்திருக்குது. சரி இவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா MLW மற்றும் GCW அப்படிங்கிற சின்ன சின்ன ரெஸ்லிங் கம்பெனி இருக்குல்ல, அங்கே சண்டை போட்டுருக்காரு. அதாவது 1 லட்சம் ஆடியன்ஸ் இருக்கிற ரெஸ்லிமேனியாவில் சண்டை போட்டவர் இப்போ ஆடியன்ஸே இல்லாத ஒரு சின்ன ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போட்டுருக்காரு. மிந்தி உள்ள மேட் டைட்டில் மாதிரி இல்லைங்க. இப்போ முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சோப்பு கலர் ரெட் கலரில் அப்படியே ஹேர் ஸ்டைலெல்லாம் மாற்றி, அதாவது பார்க்கறதுக்கே பரிதாபமான நிலைன்னு சொல்லுவோம்ல, அப்படி இருக்குது. மேட் டைட்டில் உனக்கு ஒரு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் மேட் டைட்டில் பார்த்திங்கன்னா அந்த லேடிஸ் வீக்னஸ் அதிலலாம் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்திருந்தால் இப்போ கண்டிப்பாக WWEல ஒரு பெரிய லெவலில் வந்திருப்பார், பெரிய பொசிஷனில் வந்திருப்பார். ஸோ சில பேருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு இதுலேயும் இருந்திருக்கும். நம்ம ஆளுக்கு வேறு ஒன்றில் இருந்திருக்குது. அதனால் இப்போ WWE இல்லாமல் போயிருக்கிறாரு. மேட் டைட்டில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மேட்ச் விளையாடிருக்காரு MLW. அதில் வெறும் 150 ஆடியன்ஸ் மட்டுமே பங்கெடுத்துருக்கிறாங்க. அதாவது ரெஸ்ல்மேனியா மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 80,000-85,000 ஆடியன்ஸ் இருக்கிற ஒரு அரினாவில் சண்டை போட்டு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தின மேட் டைட்டில் வெறும் 130-150 இந்த அளவுக்கு ஆடியன்ஸ் இருக்கிற ஒரு ஷோவில் சண்டை போடுறாரு அப்படிங்கிறத நினைக்கும் போது வருத்தமாக தான் இருக்குது. அவரோட முடிவு எப்படி போயிட்டு பார்த்தீங்களா? அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா மான்ஸ்டர் அமங் மேன் பிரான் ஸ்ட்ரோமன். ஒருவேளை வின்ஸ் மெக்மேன் இப்போ இந்த இடத்துல இருந்திருந்தாரா கண்டிப்பாக பிரான் ஸ்ட்ரோமன் ஒரு பெரிய புஷ் கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலி வின்ஸ் மெக்மேன் தான் இவரை ரிலீஸே பண்ணார் WWE விட்டு. அதுக்கப்புறமா ட்ரிபிள் H இவரை ஏற்றுக்கிட்டாலும்
WWE பார்த்தீங்கன்னா மிந்தி மாதிரி பிரான் ஸ்ட்ரோமனை யூஸ் பண்ணல. ஆக்சுவலி பிரான் ஸ்ட்ரோமன் WWE போகிறதுக்கு காரணம் அவர் தான். கொரோனா டைமில் ஆல்ரெடி சம்பளம் இல்லாமல் WWE கஷ்டப்படுறாங்க. அந்த நேரத்தில் எனக்கு அதிகமான சேலரி வாங்கணும்னு கேட்டார்னா அதான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரி, அதுக்கப்புறமா ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிட்டாரு. இன்ஜுரி மேன் அப்படிங்கிற பேர் வந்துருச்சுங்க. WWEக்கு வந்த 2 மாதத்தில் அவருக்கு நெக் இன்ஜுரி ஏற்பட்டது. 1 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா WWEக்கு வந்தார் திருப்பியும் மறுபடியும் இன்ஜுரி. ஸோ சும்மா இன்ஜுரி ஆகிட்டே இருந்ததுனால இவரை வச்சு எந்த பிரோஜனமும் இல்லைன்னு சொல்லி தான் WWE வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், WWEல ஒரு ரெஸ்லருக்கு நல்ல புஷ் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தால் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ஆகாதவங்க அப்படிங்கிற பேரில் ஆயிடுவாங்க. அதனால தான் பிரான் ஸ்ட்ரோமன் WWE போனதுக்கப்புறமா இப்போ எந்த ரெஸ்லிங் கம்பெனிலையும் சண்டை போடலை, அவர் கூப்பிடவும் இல்லை. பிரான் ஸ்ட்ரோமன் WWE இருக்கும்போது ஒரு தடவை பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் ஒரு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பார். அதாவது ஒரு 15 மேன் பேட்டில் ராயலில் வின் பண்ணி அதை சவுதி அரேபியா கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய தலைவர், ஸோ அங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டர் மாதிரி அவரும் WWE சேர்மனான வின்ஸ் மெக்மனும் சேர்ந்து அந்த சாம்பியன்ஷிப்பை பிரான் ஸ்ட்ரோமன்ட்ட கொடுத்துருப்பாங்க. அந்த சாம்பியன்ஷிப் கிட்டத்தட்ட 2500 நாள் ஆயிடுச்சு. அதாவது பிரான் ஸ்ட்ரோமன் அந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி 2500 நாள் ஆச்சு. இது வரைக்கும் யாருக்கிட்டையும் தோக்கலை. ஈவன் அவர் டிஃபெண்டும் பண்ணலை, அந்த டைட்டில் தானே வச்சிருக்கிறாரு. இது உண்மையிலேயே ஒரு பெரிய சாதனை தான். ஏன்னா WWE வரலாற்றில் அந்த 15 மேன் ராயல் ரம்போ அப்படிங்கிறது நடந்ததே இல்லை. அந்த 15 மேன் ராயல் ரம்போ ரொம்ப லென்த்தாக இருந்திருக்கும், நல்லாவும் கொண்டு போயிருப்பாங்க. பிரான் ஸ்ட்ரோமனு, கிரேட் காலி, டேனியல் பிரைனு, பிரே ஒயிட்டு, கிட்டத்தட்ட எக்கச்சக்க ரெஸ்லர்ஸ் பங்கெடுத்துருந்தாங்க. அந்த ராயல் ரம்போலாம் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க, என்ன ரொம்ப லென்த்தாக இருக்கும், பட் ஆனால் ரொம்பவே நல்லா கொண்டு போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட ராயல் ரம்பில் தான் பிரான் ஸ்ட்ரோமன் அன்றைக்கி வின் பண்ணியிருப்பார். இது நாள் வரைக்கும் அந்த டைட்டில் அவர் தோக்கலை. WWEல அவர் வின் பண்ண எல்லா டைட்டிலையுமே ஷார்ட் ரெஜினா தான் வச்சுருந்துருக்காரு. டக்குன்னு தோற்று போயிருக்கிறாரு. பட் ஆனால் ஃபேன்ஸ் மத்தியில், அதாவது அவ்வளோ பெரிய, ஆக்சுவலாக இந்த சவுதி அரேபியா ஈவெண்ட்டில் கிட்டத்தட்ட 80,000 ஆடியன்ஸ் வந்திருந்தாங்க. அந்த 80,000 ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருந்தார்ல, அந்த சாம்பியன்ஷிப்பை இன்னும் தக்க வச்சிருக்காரு. அதாவது அந்த ரெக்கார்டிங் ஹோல்டிங்கில் ஸ்டில் சாம்பியன் அப்படிங்கிற பேர் வந்து பிரான் ஸ்ட்ரோமனுக்கு தான் இருக்குது. WWEல இல்லாட்டாலும் WWE மூலியமாக ஒரு ரெக்கார்டை படைச்சிட்டு இருக்காரு பிரான் ஸ்ட்ரோமன். மீண்டும் WWE பார்த்தீங்கன்னா இந்த சவுதி அரேபியா சாம்பியன்ஷிப்பை என்றைக்கு கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில. இப்போ கிரவுன் ஜுவல் சாம்பியன்ஷிப் அப்படிலாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. பட் இருந்தாலும் பழைய இந்த சவுதி அரேபியன் சாம்பியன்ஷிப் ஸ்டில் நம்ம பிரான் ஸ்ட்ரோமன்ட்டு தான் இருக்குது. எப்போ பிரான் ஸ்ட்ரோமன் டிஃபெண்ட் பண்ண போகிறாரு தெரில. அதுக்கு பிரான் ஸ்ட்ரோமன் WWEக்கு வரணும். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புறம் சொல்லிட்டு இருந்தாலும் ரைபேக்கும் WWE வரதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நான் WWEக்கு வரதுக்கு விருப்பம் காட்டுறேன் அப்படின்னு சொன்னாலும் WWE எடுக்கிறதுக்கு சரியா இல்லை. ஆக்சுவலி ஏன் இவர் எடுக்கிறதுக்கு சரியாக இல்லை, எதுக்காக தயங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவருடைய பிஹேவியர் தான். இவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதவி இதெல்லாம் கிடச்சிட்டு வைங்களேன், ஓவராக ஆடுவாருங்க. அதனால தான் WWE பார்த்தீங்கன்னா இவர் மேலே கொஞ்சம் கடுப்பாகி WWE ரிலீஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற ரெஸ்லர்ஸ் அட்டாக் பண்ணும்போது ரியலாக அட்டாக் பண்ணுவார். ரைபேக்கா அவன் வந்தானா நான்லாம் வரலப்பா, இந்த ரெஸ்லிங் கம்பெனி விட்டே போயிடுறேன், அவங்க கம்பெனியாக வேணாம், இவன்ட்டு அடி வாங்குறதுக்கு நான் பேசாமல் வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ரெஸ்லர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரைபேக் மேலே அந்த டைமில் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ண CM Punk இப்போ WWEல ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்கிறாரு. அவர் இருக்கிற டைமில் கண்டிப்பாக ரைபேக் வர முடியாது. சமீபத்தில் ரைபேக் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், CM Punk WWEக்கு வந்துட்டார், இதுக்கப்புறமா நான் WWEக்கு வர்றதுக்கான சான்ஸே இல்லை, ஏன்னா நான் ஏதாவது ஒரு முறையில் WWEக்கு வரணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணால் கூட CM Punk அதை தடுத்து நிறுத்திடுவார் அப்படிங்கிற கூட மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்தளவுக்கு ரைபேக்கு மேலே CM Punkக்கு தனிப்பட்ட முறையில் பாசம், ஏன்னா பழைய ஞாபகங்கள் இருக்கும்ல. ஸோ அதனால் ரைபேக் WWEல வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. பட் ஆனால் இப்போ அவருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை, இதுக்கப்புறமும் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ரைபேக் WWEல நல்ல பொசிஷனில் இருந்து ரிலீஸ் பண்ணதுனால இவர் மற்ற ரெஸ்லர்ஸ் அட்டாக் பண்ணார் அப்படிங்கிற குத்தச்சாட்டெல்லாம் இருந்ததுனால அதர் ரெஸ்லிங் கம்பெனி இவரை கண்டுக்கவே மாட்டுக்காங்க. கோல்டுபர்க் மாதிரி ஃபிசிக்கு நல்ல மார்க்கெட்டிங் இருந்தும் அதர் ரெஸ்லிங் கம்பெனி ஏன் இவரை அப்ரோச் பண்ண மாட்டேங்காங்க அப்படின்னா இவர் பேட் பிஹேவியர் மற்றும் இவர் ரியலாகவே சண்டை போடுறாரு அப்படிங்கிற காரணத்தினால தான்.